இடி சோதனைக்கு பயந்துதான் திரு எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ளார் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் திரு முத்தரசன் தெரிவித்தார். நாகையில் அகில இந்திய விவசாயிகள் சங்கம் சார்பில் 30வது தேசிய மாநாடு இன்று தொடங்கி 17ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடைபெறுகிறது. மாநாடு பணிகள் குறித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் முத்தரசன் பார்வையிட்டார். இதையடுத்து அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு இருந்தே பாஜகவுடன் எக்காலத்திலும் ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை, கூட்டணி வைக்கப் போவதும் இல்லை என திரு எடப்பாடி பழனிசாமி, முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமார் ஆகியோர் கூறி வந்தனர். ஆனால் திடீரென பாஜகவுடன் கூட்டணி வைத்து இதுதான் விடியல் கூட்டணி என்றும், இந்த கூட்டணியால் தான் மக்களுக்கு எதையும் செய்ய முடியும், அதனால் என்ன விளைவுகள் வந்தாலும் அதை எதிர்கொள்வோம் என திரு எடப்பாடி பழனிசாமி கூறுகிறார். இந்த கூட்டணி அதிமுக தொண்டர்களுக்கு பிடிக்கவில்லை என கூறினார். இந்த கூட்டணி தான் நல்ல கூட்டணி, இந்த கூட்டணி தான் விடியலை ஏற்படுத்த போகிறது, வெளிச்சத்தை தரப்போகிறது என்றெல்லாம் எடப்பாடி பேசுவது, கூட்டணி அமைத்திருப்பது வியப்பாக இருக்கிறது, ஆச்சரியமாக இருக்கிறது. அதிமுக தொண்டர்கள் இந்த அணியை விரும்பவில்லை. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியை பற்றி எல்லோருக்கும் தெரியும். பாரதிய ஜனதா கட்சி ஒரு கட்சியோடு கூட்டு சேர்ந்தால் அந்த கட்சியுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு என்ன உதாரணம்னா மகாராஷ்டிரம் தான் உதாரணம். அங்கே தேசியவாத காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் சரத்பவார், நாடறிந்த தலைவர், இந்திரா காந்தி காலத்திலிருந்து நேரு காலத்திலிருந்து அரசியலில் பயணம் செய்யக்கூடியவர். அவருடைய கட்சி என்ன ஆனது அங்கே என்று தெரியும். அதே மாதிரி சிவசேனா கட்சி அவங்களோட உறவில் இருந்த கட்சி தான், அந்த கட்சியுடைய நிலை என்ன என்பது தெரியும். ஆக பாரதிய ஜனதா கட்சி ஒரு நயவஞ்சகமான கட்சி, நயவஞ்சகமான உறவு வைத்து அந்த உறவை பயன்படுத்தி எந்த கட்சியோடு உறவு செய்கிறார்களோ அந்த கட்சியை அழிப்பதுதான் அவருடைய வேலை.